ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்னேகா சூப்பர் டைரி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இன்ஸ்டன்ட்டா மாக்கோல மாவு வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கோலம் போடும்போது இத எடுத்து தண்ணீல நனச்சு ஈஸியா வந்து கோலம் போட்டுறலாம். டைமும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஸோ வேலையும் மிச்சம். வாங்க இந்த இன்ஸ்டன்ட்டான மாக்கோல மாவு வீட்லயே எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோல முழுசா பார்த்துரலாம். அதுக்கு வந்து பச்சரிசி இருந்தா போதும். ஸோ வந்து பச்சரிசி வந்து அளவே கிடையாது. ஸோ எந்த அளவுக்கு வேணா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வந்து மாக்கோலம் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான். எந்த மெஷர்மென்ட்டும் கிடையாது. நான் வந்து இன்னைக்கு ரேஷன் கடையில வாங்கி வச்சிருக்கிற பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். நீங்க ரேஷன் கடையில வாங்கியிருக்கிற பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணலாம். அது கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில வந்து நீங்க வந்து கடையில வாங்கிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரேஷன் கடையில வாங்குன பச்சரிசி மாவு வந்து 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும். தூசியெல்லாம் நெறையா இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 டைம் வந்து நல்லா இந்த மாரி தண்ணி ஊத்தி கழுவிட்டு அந்த தண்ணிய வடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியில தண்ணி ஊத்தி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது வந்து ஒரு 2லிருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அத நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்ப பாருங்க 3 மணி நேரம் அந்த பச்சரிசி வந்து நல்லா ஊறிருச்சு. இப்ப பாருங்க இன்னும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு. ஸோ வந்து இது என்ன பண்ணும் அப்டின்னா, இதுக்கப்புறமும் ஒரு 2, 3 டைம் வந்து நல்லா வந்து தண்ணி ஊத்தி கழுவி எடுத்துக்கணும். ஏன் அப்டின்னா, நீங்க வந்து ரேஷன் கடையில வாங்குற பச்சரிசியில வந்து தூசி நெறையா இருக்கும். நீங்க அப்படியே கோலம் போட்டீங்க அப்டின்னா, கோலம் வந்து பளிச்சுன்னு இருக்காது. ஸோ மங்கலா தான் இருக்கும். கலர் வந்து டல்லா இருக்கும். அதனால தான் வந்து நம்ம நல்லா கழுவிக்கணும். எந்த அளவுக்கு நம்ம நல்லா கழுவி அந்த தூசியெல்லாம் எடுக்கிறோமோ, அந்த அளவுக்கு வந்து கோலம் போடும்போது பச்சரிசியில போடுறனால நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாருங்க பச்சரிசி எவ்வளோ வந்து வெள்ளையா இருக்குன்ட்டு. இந்த அளவு கழுவியாச்சு. இப்போ வந்து இத நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த பச்சரிசிய ஒரு மிக்ஸியில போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸியில போட்டு அரைக்கும்போது நீங்க தண்ணி விடாம அரைச்சீங்க அப்படின்னா, மிக்ஸி வந்து உடாம போயிரும். ஸோ வந்து கரெக்டான அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா வந்து நெய்ஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நான் பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு வந்து நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா இது வந்து லிக்யூடா இருக்கு. இப்ப வந்து நம்ம உருண்டை பிடிச்சோம் அப்படின்னாலோ, இல்ல வேற எந்த ஷேப்ல பண்ணாலும் அந்த ஷேப்ல வந்து நிக்காது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் லிக்யூடா தண்ணியா இருக்கனால, இப்ப அதுல இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியில வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மாவு ஊத்தி, அத வந்து அப்படியே கட்டி வச்சுருங்க. ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்ட் மாரி இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த வெள்ள துணி வந்து நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷேப்ல பண்ணாலும் அது அழகா வரும். ஸோ வந்து இப்ப நான் ஒரு வெள்ள துணியில வந்து அந்த மாவெல்லாம் போட்டுட்டேன். இப்ப இத கட்டி வச்சுக்கலாம். இல்ல அப்படியே வந்து அந்த துணிய வச்சு கவர் பண்ணி மூடி வச்சுட்டோம் அப்படின்னாவே, அந்த தண்ணியெல்லாம் வந்து அந்த துணி உறிஞ்சிரும். இப்ப நான் வந்து கட்டி வச்சர்றேன். கட்டி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து அத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நல்லா ட்ரை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணுனேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஃபர்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் லிக்விடா இருந்துச்சு. இப்ப வந்து நல்லா பேஸ்ட் மாரி இருக்கு. இந்த மாரி துணியில போட்டு வச்சுட்டீங்கன்னாவே, அந்த துணி எல்லா தண்ணியும் வந்து உறிஞ்சிரும். இப்ப இந்த மாரி பேஸ்ட் மாரி வந்ததுக்கப்புறம், நம்ம எந்த ஷேப்ல எடுத்து வச்சாலும் அழகா வரும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு பிளேட்ல வந்து ஒரு வெள்ள துணி போட்டு எடுத்து வச்சுருங்க. இப்ப நம்மளுக்கு என்ன ஷேப்ல பிடிக்குதோ, அந்த ஷேப்ல வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிரலாம். அது வந்து காயணும். அப்பதான் வந்து நம்மளுக்கு மாக்கோல மாவு ரெடி ஆகும். இப்ப பாருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ரவுண்டா வந்து உருட்டி, இந்த மாரி கைய வச்சு பிரஸ் பண்ணா இந்த மாரி ஷேப்ல கிடைக்கும். இதே மாரி நான் ரெடி பண்ணி எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த ஷேப்னாலும் ஓகே. இல்ல வந்து சாக் பீஸ் இருக்குல்ல, அந்த மாரி உருளையா வேணும் அப்படின்னாலும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்ல வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாரி அந்த துணியிலேயே வச்சு அந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணுங்க. இல்லன்னா அது வந்து ட்ரை ஆயிரும். ஸோ வந்து இந்த மாரி கொஞ்சம் ஈரப்பதமா இருக்கும்போதே வந்து நீங்க எல்லாமே வந்து எந்த ஷேப்ல பிடிக்குதோ அந்த மாரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்ப பாருங்க நான் இருக்கிற மாவு எல்லாத்துலயும் வந்து இந்த மாரி உருண்டையா பிடிச்சு வச்சுட்டேன். இது வந்து ஒரு துணியில தான் போட்டு வைக்கணும். இப்ப நான் வந்து நைட்டு தான் ரெடி பண்ணுனேன். அதனால வந்து நைட்டு ஃபுல்லா ரூம்குள்ளேயே வச்சிருந்தேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. இன்னும் நல்லா காயணும். 2 டேஸ் ஆவது நல்லா காயணும். அப்பதான் வந்து நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் சூப்பரா ட்ரை ஆயிருக்கும். நான் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபுல்லா வந்து கொஞ்ச நேரம் சன்லைட்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூம்ல எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டே 2லயும் எடுத்து கொஞ்ச நேரம் காலையில வந்து வெயில்ல வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ரூம்குள்ள எடுத்து வச்சுட்டேன். இந்த மாரி மாத்தி மாத்தி கொஞ்ச நேரம் சன்லைட்லயும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நிழல்லயும், ரூம்குள்ளேயும் வச்சு நான் நல்லா வந்து 2 நாள் காய வச்சுட்டேன். 2 நாள் சூப்பரா காஞ்சதுக்கப்புறம் அத வந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க 2 சைடும் திருப்பி திருப்பி சூப்பரா காய வச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு சூப்பரா
மாக்கோல மாவு ரெடி ஆயிருச்சு. இத வந்து நம்ம எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து மார்கழி மாதம் வேற. ஸோ எல்லோரும் டெய்லியும் வந்து கோலம் போடுவீங்க. ஸோ இந்த மாதிரி மாக்கோல மாவு ஒரு டைம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு என்ன ஒரு வருஷத்துக்கே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கெட்டு போகாது. ஒரு வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கோலம் போடுறதுக்கு. இப்போ வர பொங்கல் வரப்போகுது. ஸோ பொங்கலுக்கெல்லாம் வந்து எல்லோரும் கோலம் போடுவோம். நீங்கள் வந்து டைல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னாலும் இல்லை காரையாக இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி பச்சரிசியில் வந்து கோலம் போட்டிட்டு நீங்கள் கலர் கொடுத்துக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கோலம் பார்க்கவே. அதுவும் இல்லாமல் பச்சரிசி மாக்கோல வந்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது வந்து எறும்பெல்லாம் வந்து சாப்பிடும். ஸோ வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாக்கோல மாவு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து டெய்லியும் கோலம் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நிறையவே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து ஈஸியாக இருக்கும் வேலை. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பச்சரிசி மாக்கோல மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை வச்சு நம்ம எப்படி கோலம் போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வந்து கோலம் போடும்போது ஒரு பவுலில் வந்து ஒரு 4-5 இது வந்து எடுத்துக்கோங்க. 4-5 மாக்கோல மாவு வந்து எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட துணியை வச்சும் யூஸ் பண்ணி போடலாம், இல்லைனா பட்ஸு வச்சு போடலாம், இல்லைனா பஞ்சு இருக்குல்ல எதை வச்சு வேணாலும் போடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு துணி எடுத்துட்டு நம்ம வந்து கலக்கி வச்சுருக்கிறத வச்சு தொட்டு தொட்டு கோலம் போட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து கோலம் போட்டுடலாம். இவ்வளோதான். நீங்கள் இது ஒரு டைம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கோலம் போடும்போதெல்லாம் வேணுங்கிற அளவு எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி இந்த மாதிரி கோலம் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் பச்சரிசி மாக்கோலம் ரெடி பண்ணோம்ல அதை வச்சு நான் வந்து ஒரு அழகான ஒரு கோலம் போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அதை தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு துணியை வச்சு தான் நம்ம கோலம் போடுறேன். இந்த மாதிரி பூ டிசைன் போட்டேன். எவ்வளோ அழகாக சூப்பராக வருதுன்னு பாருங்கள். அதுவும் டைல்ஸ்லாம் போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். இது வந்து போடும்போது கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு அவ்வளோ பிரைட்டாக தெரியும். ஸோ நீங்கள் எப்போல்லாம் வந்து கோலம் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைம்லலாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாக்கோல மாவை வந்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் வேணுங்கிற டிசைனில் வந்து அழகாக வந்து கோலம் போட்டுக்கலாம். ஈஸியாக வந்து உங்களோட வேலை முடிஞ்சிடும். அது இல்லாமல் இந்த கோல மாவு ரெடி பண்ணும்போது என்ன அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கோல மாவு வந்து நல்லா வந்து காய வைக்கணும். நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே கெட்டு போகவே போகாது. ஒரு வருஷம் என்ன 2 வருஷம் கூட இதை அழகாக யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதே பச்சரிசி மாக்கோல வந்து உங்களுக்கு கலரில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ரெடி பண்ணும்போதே அதில் கலர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ கலர் கலராக கூட இதில் வந்து நீங்கள் கோலம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்டெப்ஸ்லாம் போட்டிருக்கேன். இவ்வளோ வளைவாக அழகாக நீட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. சில பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போடும்போது வராது. எனக்கும் அப்படி தான். ஏன்னா நான் கோலப்பொடியிலேயே போட்டு பழகிட்டேன். எனக்கு கோலமாவில் வந்து வரவே இல்லை. ஒரு 2-3 டைம் போட்டதுக்கப்புறம் அழகாக நீட்டாக வந்திருக்கு. கோலம் பாருங்களேன், காஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நீங்கள் ரெடி பண்ணும்போதே பச்சரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒயிட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், போட்டதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருக்குது வாசல் பார்க்குறதுக்கே. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பச்சரிசி மாக்கோலம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.